அரசன் டைரக்டர் வெற்றிமாறன் இயக்கத்துல நம்ம எஸ்டிஆர் அவர்கள் நடிச்சுக்கிட்டு இருக்க ஒரு பயங்கரமான ஆக்ஷன் கேங்ஸ்டர் திரைப்படம். வடசென்னை யூனிவர்ஸ்ல வரக்கூடிய ஒரு திரைப்படம். நம்ம வெற்றிமாறன் அவர்கள் அவருக்குன்னு ஒரு யூனிவர்ஸை கிரியேட் பண்றாப்புல. ஸோ வடசென்னை ஒரு மிகப்பெரிய வெற்றி பெற்ற ஒரு திரைப்படம். அந்த யூனிவர்ஸ்குள்ள நம்ம எஸ்டிஆர் அவர்கள் வரப்போறாப்புல. எல்லாருக்கும் சினிமா ரசிகர்களுக்கு ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்கும். இந்த தனுஷ், அதுக்கடுத்து எஸ்டிஆர், இவங்க ரெண்டு பேருமே சிங்கிள் ஸ்கிரீன்ல பார்க்கணும்னு சொல்லிட்டு அது இந்த படம் மூலியமா நடக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஏன்னா வடசென்னை யூனிவர்ஸில் இப்போது நம்ம எஸ்டார் வரப்போகிறாரு அப்படின்றது ஒரு பக்கம் இருந்தாலும் அந்த யூனிவர்ஸில் ஏற்கனவே அன்பு அப்படின்ற ஒரு கேரக்டர் இருக்குது. ஸோ கண்டிப்பாக இவங்க ரெண்டு பேரும் இணைய தான் போகிறாங்க, ஆன் ஸ்க்ரீனில் வரதான் போகிறாங்க, அதில் எந்த ஒரு மாற்றம் இல்லை. ஸோ ஆனால் அது இன்னும் சஸ்பென்ஸாக வச்சுக்கிட்டு இருக்காங்க. அன்பு கேரக்டர்லாம் இந்த படத்தில் வராது, மற்றபடி எல்லா கேரக்டருமே வருது, பட் அன்பு மட்டும் வரப்பான்டாப்ல அப்படின்ற மாதிரி தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ சஸ்பென்ஸாக இருக்குது. கண்டிப்பாக சர்ப்ரைஸாக படத்தில் பார்க்கும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். ஆனால் இந்த படம் ட்ராப் ஆகிடுச்சு அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் சோசியல் மீடியா ஃபுல்லாக இப்போதைக்கு ரொம்பவே பரவலாக பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் ரொம்ப பரவலாக பேசிக்கிட்டு இருந்தாங்க. விஜய் சேதுபதி அவர்கள் இந்த படத்தில் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு கதாபாத்திரம் பண்றாப்புல. அவர் இந்த படத்துலேருந்து வெளியே போயிட்டாரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஏன்னா அவருக்கு வந்து டேட் இஷ்யூ இருக்கு, இவங்க கேட்குற டேட்டு அவர்கிட்ட இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் இந்த படத்துலேருந்து வெளியே போயிட்டாரு. இவர் பண்ண இந்த ரோலை வந்து பாகுபலி ராணா பண்ண போறாரு அப்படின்ற மாதிரி ஒரு தகவல்லாம் வெளிவந்திருந்தது. நீங்க பார்த்துருப்பீங்க நம்புறேன். அது மட்டும் இல்லாமல் நம்ம விஜய் சேதுபதி அவர்களுக்கு ஒரு ஆக்சிடென்ட் வேறு ஆயிருந்தது. ஷூட்டிங் ஸ்பாட்ல ஒரு இன்ஜுரி ஆயிருந்தது. அவர் வந்து இப்போதைக்கு ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருக்காங்க. ரொம்பவே அதெல்லாம் சரியாகிற வரைக்கும் அவர் எந்த ஒரு படத்தில் நடிக்க முடியாது அப்படின்ற மாதிரிலாம் தகவல் அதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆனால் அது எல்லாமே வதந்தி தானம்மா. அந்த படத்துலேருந்து நம்ம விஜய் சேதுபதியெல்லாம் வெளியே போகல, படமும் ட்ராப் இல்லை, பிளான் பண்ணபடி படத்தோடைய படப்பிடிப்பு ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இந்த மாதம் மிடில், அதாவது பிப்ரவரி 16ஆம் தேதி சென்னையில் அந்த படத்தோடைய படப்பிடிப்பு ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்ற மாதிரி ஒரு தகவல். ஸோ சொன்ன மாதிரி அவங்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கன்னா ட்ராப் ஆகலை அப்படின்றத நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். இல்லை இப்போதைக்கு இந்த நியூஸ் ஆஃப் பண்ணுறது கூட அவங்க இந்த மாதிரி விஷயத்த சொல்லியிருக்கலாம். ஆனால் இப்போதைக்கு படத்தரப்பை சொல்கிற விஷயம் படம் ட்ராப்லாம் இல்லை, பிப்ரவரி 16ஆம் தேதி சென்னையில் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு முன்னாடி என்ன சொன்னாங்கன்னா ஃபஸ்ட்டு மறுபடியும் கோவில்பட்டி போகிறாங்க, அங்கே தான் அந்த 2ஆம் கட்ட படப்பிடிப்பு ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஆனால் இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா சென்னையிலே ஸ்டார்ட் பண்ணுறாங்களாமா. விஜய் சேதுபதி, அதுக்கடுத்து எஸ்டிஆர், இவங்க 2 பேருக்கான போர்ஷன் தான் இப்போதைக்கு ஷூட் பண்ண போகிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். பிப்ரவரி 16ஆம் தேதி அவங்க ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கன்னா நான் கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு என்ன தோணுது? அவங்க ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணுவாங்களா? இந்த படம் நடக்குமா, நடக்காதா, வருமா, வராதா? ஏற்கனவே வெற்றிமாறன் இந்த படத்தை எத்தனை வருஷம் எடுப்பார் அப்படின்ற மாதிரி நம்ம எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்கோம். இதெல்லாம் அடிக்கடி படம் ட்ராப்பு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன தான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு.